நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈட்டிங் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஏன்னா கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாம், எப்பயுமே வந்து கடைகளில் போனோம்னா 1/2 அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவோமே. ஏன்னா 1/2 தான் மட்டும் தான் சாப்பிடுவோம். மற்றபடி ஆளுக்கு ஒரு ரைஸ்லாம் வாங்கலாம் இவ்வளோ சாப்பிட முடியாது. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ அதை எப்படி சாப்பிட போகிறோம் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், லெக் பீஸ்லாம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ சாப்பிடலாமா? சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப நாளாக ஆகுது நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் போட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஈட்டிங் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிட சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணிடலாம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஏன் போகிறோன்னா கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அன்லிமிட்டடாக வாங்கி அதாவது வச்சு சாப்பிட முடியுதா, யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் இந்த வீடியோ வந்து ஆரம்பிச்சிருக்கோம். போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், யார் இடையில எவ்வளோ சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், யார் கரெக்டாக வின் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் பெரிய இலையாக போட்டால் சாப்பாடு கம்மியாக தெரியுதுன்றதுனால தான் திட்டமான சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இலையில வச்சுருக்கோம். ஸோ இது வந்து யார் சாப்பிட்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு பரவாயில்ல பேசாதீங்க, சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டிஃப்ரெண்டாக ஈட்டிங் சேலஞ்ச் எப்படி போகலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. போகலாமா? சொல்லுங்க. நீங்கள் தான் ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். எப்படி இருக்கு ரைஸியா? பேச முடியலையா? பேசக்கூடாதா? நானும் கேட்கறேன் தான் நினைச்சேன். என்னடா இது அமைதியாக போகுது, நம்ம எதை பேசணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இவர் ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இருக்கு. சொல்லி தான் வாங்கிட்டு காரமும் கம்மியாக போடுங்க அப்படின்ட்டு. அது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் போடாதீங்க அப்படின்னு. எப்பவுமே நாங்கள் கடையில் சாப்பிட மாதிரி இருந்தாலும் நின்று சொல்லுவோம், இது வந்து போடாதீங்க, இதை போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நாங்கள் எப்படி கேட்கலாம் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சேனலில் பண்ணியாச்சுல, அவுட்டரில் எடுத்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோமே. ஆனால் எனக்கு சரியான இடம் கிடைக்கலன்றதுனால தான் நாங்கள் எப்பவுமே இன்னொரு எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவுட்டர் ப்ரைஸ் அதாவது வெளியில் எடுக்கிற மாதிரி கிடச்சிதுன்னா அதை வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து நல்லா இருக்கும் பார்க்க. ஆமாம், இவ்வளோ சாப்பாடு எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல. ஆனால் அந்த கடையில் எப்பவுமே வந்து அதிகமாக தான் வைப்பாங்க. அந்த கடையில் வாங்கணும்னால நான் அசால்ட்டாக ஒரு ரைஸை சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ யாராவது பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களால் சாப்பிட முடியாது. ஸோ யாராவது அந்த மாதிரி திறமைசாலி இருக்கீங்கன்னா பார்க்கலாம். ஒன்று நினைக்கிறாங்களோ இல்லையோ, என்ன நினைப்பாங்க, மனோ அசால்ட்டாக ஒரு ரைஸ் சாப்பிடுவாருன்ட்டு. எனக்கு தானே தெரியும், ஒரு ரைஸ்னால் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும். ஒரு ரைஸ் ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம். 1/2 தான் எப்பயுமே, அதான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் தான் வரும். 6 PM வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நான் வெள்ளிக்கிழமை சாப்பிட விடாததுனால நாங்கள் இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் இலையை பார்க்கலாம், உன் இலையை மட்டும் பார்த்து சாப்பிடு. போட்டு வந்து அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஆன் கேமரா மட்டும் இல்லை ஆஃப் கேமரான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆஃப் கேமராவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் இந்த மாதிரி ஃபுட்டு 2 பேருமே சரிசமாக வாங்கி சாப்பிட்றோமா, நீ சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம்.
ஆனால் எங்களாலையும் ஆளுக்கு ஒரு ரைஸ் சாப்பிட முடியும். அது எப்போ நான் தெரிஞ்சுக்கினேன்னா, ஒரு ஹோட்டலில் போயிட்டு ரைஸ் ஆர்டர் பண்ணோம், 2 ரைஸ். அதாவது ஒரு ஒரு ரைஸாக எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரைஸ் எடுத்து வந்து கொடுத்தாங்க, ஆளுக்கு பாதி பாதி போட்டு சாப்பிட்டோம். ரெண்டாவது அதுக்கப்புறம் இன்னொரு ரைஸ் எடுத்து வந்து கொடுத்தாங்க, ஆளுக்கு பாதி பாதி போட்டு சாப்பிட்டோம். பாரு, கரெக்டாக 2 பேருமே சமமாக சாப்பிட்டோம். அது மட்டும்தான். அது மொத்தமாக இப்படி இருக்கிறதுனால நம்மளால சாப்பிட முடியலையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுனால அதிகமாக சாப்பிட்றோமா என்னன்னு தெரியல. என்ன பண்ணலாம்? இவர் ஃபர்ஸ்ட் சொன்னார் இல்லையா, அதுதான் சரி. ஏன்னா இலையில இப்போ அந்த சாப்பாடு இல்லை, வேற எந்த சாப்பாடு இருந்தாலும் சரி, தட்டுலையோ இலையிலையோ ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா அது பார்த்தோன்னே நமக்கு வயிறு உண்ண மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது சீக்கிரம் சாப்பிடலாம், அதிகமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாப்பிடணும்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கே நான் வந்து சொல்லியிருக்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் வச்சோம் அப்படின்னா தோத்தவங்க ஜெயிச்சவங்க தோத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாகவே நம்ம பண்ணி விட்டுருவோம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லிட்டு தோத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 தோப்பு நாங்கள் போட சொல்ல போகிறோம். 50? ஆமாம், ஒரு 10 குறைச்சிக்கலாமே. 50 தான். ஆனால் போக போக வந்து அடுத்தடுத்த ஈட்டிங் சேலஞ்ச்லாம் ஏறுமே தவிர குறையாது. ஆனால் இந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு தோத்தா கூட என்னால் போட முடியுமான்னு தெரியலையே, வயிறுக்குள்ளே சாப்பிட்டுட்டு. என்னன்னா நான் ஒரே பண்ண ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து படிக்கட்டு ஏறி ஏறி இறங்குவேன். அதிகமாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டா அப்படின்னா பார்ப்போம் யார் தோக்குறா, யார் ஜெயிக்கிறா, யார் தோக்குறாங்கன்னு போடுறான்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே தரமான பனிஷ்மெண்ட்டானு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எனக்கு அப்படியே இருக்கு, 9 ரைஸ் காலி ஆயிடுச்சு. என்னால் சாப்பிட முடியல. சாப்பிடவே முடியலன்ற வார்த்தையை நாங்கள் நீங்கள் எடுத்துப்பீங்க. எனக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு. நான் மதியமே லேட்டாக தான் சாப்பிட்டேன். அது இல்லாமல் சில நொறுக்கு தீனிலாம் உள்ள போயிடுச்சு. வேறு அவ்வளோதான். சாப்பிட முடியல இதுக்கு மேலே. ஆனால் பாதி ரைஸுக்கு மேலே உள்ள போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கால்வாசி இருக்கு. நானே தோல்வி ஒத்துக்க கூடாதுன்னு நினச்சி சாப்பிடலான்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் இதுக்கு மேலே சாப்பிட்டா நமக்கு வயிறு தாங்காது. அதனால தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். அப்போ 2 பேரும் சேர்ந்து சமாதானப்படி ஏற்ற வேண்டியதான். வாய்ப்பில்ல ராஜா, 2 பேரும் ஏத்தனாலும் 2 பேருமே பனிஷ்மெண்ட் பண்ணணும். அது வேற ஒன்று இருக்கா? ஐயோ, இதனால ஆனால் பனிஷ்மெண்ட் ஓகே. ஆனால் இன்னைக்கு முடியாது என்னால். இப்போ முடியாது. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். நான் என்ன பண்ணுறது, முடியல, ஒத்துக்கிறேன். என்னால முடியல, இதை அப்படியே பிரேக் பண்ணிடலாம். அப்படி அவனால முடியலையா? அப்போ வந்து 2மே போட்டி வந்து டைல முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. நான் அப்படியே ஜெயிச்சுலாம் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே நினச்சிட்டு இருந்தேன். எப்பயுமே எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அம்மா வந்து ஒரு 2 ஆளுக்கு சின்ன வயசுல சரி 2 பரோட்டா வாங்கி கொடுத்தா கூட இது எனக்கு 2 பரோட்டா தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொன்று கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே நினைப்பேன். ஆனால் அதை சாப்பிட என்னால 2 பரோட்டாவே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் சாப்பிட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு வந்து எடுத்துக்கிற பொறுத்து நம்மளால சாப்பிடவே முடியாது. என்னடா இது இதுக்கு இவ்வளோ ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன். நீங்கள் நினச்சிருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ இந்த போட்டி இதோட நிறுத்தப்படுகிறது. மேட்ச் நிறுத்தப்படலை, மேட்ச் டிராவ் ஆயிடுச்சு. ரெண்டு பேராலையும் முடியலன்னும் போது டிரா தான் அது. ஏன்னா யாராவது ஒருத்தவங்களாவது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாதான் அவங்க வின்னு. ரெண்டு பேரும் டிரா. அதிகமாக தான் இருக்கு ரைஸ். அவர் இதுல லெக் பீஸ்லயும் பாதி இருக்கு, இவரு லெக் பீஸ்லயும் பாதி இருக்கு. ஆமா, இது மட்டும் வேணா சாப்பிடலாம், வேஸ்ட் ஆகாம. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ. ஸோ ஒரு போட்டினா போட்டி வந்து டிரா ஆனால் யாரும் ஜெயிக்கல யாரும் தோக்கலாம்னு விட்டுருவாங்க. ஆனால் இவங்க இப்போ சரணே சொல்றது என்னன்னா டிரா ஆனதுனால ரெண்டு பேருமே பனிஷ்மெண்ட் வாங்கணும். ஆமா, இந்த வாட்டி பலமா பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நெக்ஸ்ட் வாட்டி ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணும்போது ரெண்டு பேருமே சரி யாராவது ஒருத்தர் ஜெயிச்சணுன்ற வெறியோட சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்தேன். சரி, ஓகே, இந்த முடிவுக்கு நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் மட்டும் பனிஷ் பண்ண மாட்டேன், நீ தானே. பார்த்தீங்களா, ஆக மொத்தத்தில் 6க்கு 50 தோப்பு காரணம் போடணும். ஆமா, மொத்தம் 100 தோப்பு காரணம். என்ன சன்னியா, என்னாச்சு? சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டீங்க உடனே? ஆமாம், நவரு முடியல உட்காந்துட்டேன். ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ரைஸ் வந்து ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிக்கல, சாப்பிட்டோம், முடியல, நிறுத்திட்டோம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.